அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் யாராவது கிடக்க ராசிக்காரர்கள் இருக்காங்களா அப்படின்னா உங்களுக்கான பதிவு தாங்க இது. அதாவது இந்த வருடத்தினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் கடைசி அமாவாசையாக பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 19 அன்று நிகழ்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் கிரக நிலையின் காரணமாக கிடைக்க பெற போகின்றது, என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன விஷயங்கள்ல ஏற்பட போகிறது, என்னென்ன கெடுபலன்கள் என்னென்ன விஷயங்கள்ல ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பத்தின தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் தங்களுக்கு பார்த்தீங்கன்னா பலனளிக்கக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சொந்த பந்தங்களோடு இணைந்து பல்வேறு வகைகளில் பார்க்கும் பொழுது நற்பலன்களை அடைவீங்க. மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம். எடுக்கக்கூடிய முயற்சிகள் தங்களுக்கு சாதகமாகவே இருக்க பெற போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். மேலும் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வெளிநாட்டில் இருந்த எதிர்பார்த்த செய்தி கிடைக்கப்பெறுவீங்க. ஷேர் மூலமாக பணம் வருங்க. பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தை வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால பாதிப்பு எதுவுமே இருக்காது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வீங்க. தாய் மாமன் மூலம் எதிர்பார்த்த காரியம் முடிவது இழுபறியாகலாம். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைப்பதற்கு கிடையாது. நிர்வாகத்தினரினுடைய கண்டிப்புக்கு ஆளாக நேரிடும். அப்படிங்கிறதுனால பணிகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்கள் உருவாகலாம். அலுவலக விஷயங்களை வெளியில பேசுறத தவிர்த்து கொள்ளுங்க. தொழில் வியாபாரத்தில் கடின உழைப்பு தேவைப்படும். அதற்கு ஏற்ற வருமானமும் கிடைக்கும். சக வியாபாரிகளுடன் விரோதம் ஏற்படலாம். சற்று ஒதுங்கி இருக்கிறது நல்லது. பணியாளர்களால பணவரையும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல பிரச்சனை எதுவும் கிடையாது. தோழிகள் அனுசரணையாகவே இருப்பாங்க. கணவரின் அன்பு மகிழ்ச்சி தரும். புகுந்த வீட்டு உறவினர்களிடையே தங்கள் மதிப்பு உயரலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதும் அவசியம். பணவரவு அதிகரிக்க செய்யும். குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். தந்தை வழி உறவினர்கள் மூலமாக மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாக பெறலாம். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வழக்குகளில் பொறுமையான அணுகுமுறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பல வகைகளில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. வழக்குகளில் பொறுமையான அணுகுமுறை ரொம்ப அவசியம். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யுன்யம் அதிகரிக்க செய்யலாம். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்க பெறுவீங்க. தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்க பெறுவீங்க. மற்றவர்களுடன் பேசும்போது வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க. வாகனத்தில் செல்லும் போது கூடுதல் கவனம் தேவைங்க. இரவு நேரங்களில் பயணம் செய்யறத தவிர்த்து கொள்ளுங்க. வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அலுவலகத்தில் ஓரளவுக்கு உற்சாகமான சூழல் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. சக ஊழியர்களிடம் தங்களிடம் ஆலோசனை கேட்டு வருவாங்க. இருந்தாலும் அவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறது சற்று சிரமமான விஷயம்தான். அதிகாரிகள் அனுசரணையாகவே இருப்பாங்க. சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று. அவசரப்படக்கூடாது. விற்பனையோ லாபமோ உங்களுக்கு சரிசமமாக
அதிகமாகவே இருக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது. போட்டிகளை சமாளிக்க கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். புதிய முயற்சிகள் எதுவும் தற்போதைக்கு வேண்டாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம். செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் கிடைக்கப்பெறுவீங்க. அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கப்பெறுவீங்க. அதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் எதிர்பார்த்த விஷயங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் பணவரவுக்கு குறைவு இல்லை. அவசிய தேவை என்றாலும் கூட தற்போது கடன் வாங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க பாருங்க. பால்ய நண்பர்கள் சந்திப்பு மகிழ்ச்சியும் ஆறுதலும் தருவதாகவே இருக்கும். வாழ்க்கை துணையுடன் விவாதம் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்க. அரசாங்க காரியங்கள் இழுபறியாகி முடியும். அலுவலகத்தில் தங்களுடைய பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. அதிகாரிகள் அனுசரணையாகவே இருப்பாங்க. சிலருக்கு இடமாறுதல் கிடைத்தாலும் அதனால நன்மையை ஏற்படலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தவீங்க. வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்திற்கு கடைய மாற்றவும் வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வாங்க. அலுவலகம் செல்பவர்களுக்கு திருப்தி தரும் காலகட்டம். சலுகைகளும் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த நேரத்தில் பல்வேறு வகைகள் சற்று பொறுமையுடன் சிந்தித்து செயல்பட வேண்டியதாக இருக்கும். தொலைதூரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய செய்தி சற்று சஞ்சலப்படுத்தும் என்றாலும் பாதிப்பு இருக்காது. மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்க பெறலாம். தாய் வழி உறவினர்களுடன் சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வது அவசியம். தந்தை வழியில் திடீர் செலவுகளுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அலுவலகத்தில் பணிச்சுமைகளில் இருந்து விடப்படுவீங்க. பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீங்க. இருக்கக்கூடிய வேலைக்கில் இருந்து வேறு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கப்பெறுவீங்க. நிர்வாகத்தினரின் ஆதரவு மகிழ்ச்சி தருங்க. வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது அப்படின்னாலும் ஓரளவு திருப்திகரமாகவே இருக்கும். கடையை விரைவுபடுத்த நினைக்கிறவங்க அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதில் அவ்வப்போது லேசான சோர்வு ஏற்படத்தான் கூடும். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருப்பதாலும் தேவையற்ற செலவுகள் இல்லை அப்படிங்கிறதுனாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகள் நலன்லையும் அக்கறை காட்டுவீங்க. பெண்கள் குடும்பத்தில் ஒற்றுமையற்ற நிலைகளான நிம்மதி குறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் சற்று அதிகரிக்கலாம். அப்படின்றதுனால கொஞ்சம் வெட்ட கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லதுங்க. பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை. உடனுக்குடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாம். சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே மாதிரி வழக்குகளை தள்ளி போடுறது சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி அடைவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையில் எந்தவித தடையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க. அதே சமயம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கொஞ்சமாக அலைய வேண்டியதாக இருக்கலாம். கொடுக்கல் வாங்கல்ல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. எந்த ஒரு விஷயத்திற்குமே அடுத்தவர்களை நம்புறது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே சமயம் ஓரளவுக்கு நல்ல நன்மைகளும் அனுகூலங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய எந்த ஒரு முயற்சிகளுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுங்க. இருப்பினும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை தைரியம் சற்று அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த ஒரு வகையிலையும் மற்றவர்களின் மனதை நூகடிக்க கூடாது அப்படின்ற கருத்தில் நீங்கள் உறுதியாகவே இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. தங்களுடைய வேலைகளை காட்டிலும் மற்றவர்களின் தேவையை நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க. அவர்களின் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்ற கருத்தில் உறுதியாகவும் இருப்பவீங்க அப்படின்னு சொல்லலாம்.
வாழ்க்கையில இனிமையான சம்பவங்கள் நிறைந்திருக்கும். தங்களுடைய காதல் துணை தங்கள் மீது அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க. உங்களுடைய உறவை பலப்படுத்தும் சில நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம். தங்களுடைய விருப்பங்களை புரிந்து தங்களுக்கான ஒரு சிறப்பு பரிசு தங்களுடைய காதல் துணை வாங்கி வைத்திருப்பாங்க. அதே போல இந்த காலகட்டத்தில் தொழில் வாழ்க்கையில் பல்வேறு திருப்பங்கள் நிறைந்திருக்குங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குடும்ப உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய சூழல் பலருக்கும் இருக்கலாம். வெளிநாடு செல்வதா உள்நாட்டில் தங்குவதா என ஆழ்ந்து சிந்தித்து முடிவு பண்ணுங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தங்களுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. நிதி நிலையில பெரிய பிரச்சனைகள் இருக்காது. செலவுக்கு அதிகமாகவே வருமானமோ இருக்கும். குடும்பத்தின் நிதி நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும். புதிய தொழில் தொடங்க விரும்பக்கூடிய நபர்கள் அது தொடர்பான முடிவுகளை சிந்தித்து எடுக்கிறது நல்லது. காலம் தாழ்த்துவதில் பயன் இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் நலன்லையும் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுங்க.